அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வர அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாத அமாவாசையை 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை அன்று வரப்போகும் முக்கியமான விசேஷங்க. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்களில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்றாகும். வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவங்க இந்த 3 அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டுங்க. இதேபோல் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக முக்கியமான ஒன்றாகுங்க. வழிபாட்டிற்குரிய மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை பலவிதமான தோஷங்களில் இருந்து நம்மை விடுவிக்க கூடியதாகுங்க. நவகிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை மார்கழி அமாவாசை ஆகுங்க. இந்த நாளில் வேறு என்ன சிறப்புலாம் இருக்குது, எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அது என்னன்னா பௌச அமாவாசை. இந்துக்களின் நாட்காட்டியில் குறிப்பிடப்படும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை. அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்குரிய பித்ரு கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய முக்கியமான நாளாகும். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுதுங்க. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பௌச அமாவாசை அல்லது பூச அமாவாசை என்று பெயர் இருக்குதுங்க. மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்க. சனி தோஷம், பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியுங்க. இந்த நாளில் வஸ்திர தானம், அன்னதானம், பிண்டதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதும் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் மிக சிறப்பானதாகுங்க. 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறதுங்க. ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 வரை அமாவாசை திதி உள்ளதுங்க. இதனால் அமாவாசை விரதம் இருப்பவங்க ஜனவரி 10ஆம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு ஜனவரி 11ஆம் தேதி காலை முதல் விரதத்தை துவக்க வேண்டுங்க. ஜனவரி 11ஆம் தேதி காலை 5:57 முதல் 6:21 வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு, இது அனுமன் அவதரித்த திருநாளாகுங்க. இதை தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவது வழக்கங்க. இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது, வடைமாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட செய்ய முடியுங்க. அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புல இருந்து விடுபட முடியுங்க. அடுத்து மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை நாளன்று என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டும் என்று இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. அமாவாசை நாளில் அசைவம் சாப்பிடுவது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, தானியங்கள் மற்றும் மாவு பொருட்கள் வாங்குவது, திருமண சடங்குகளை நடத்துவது, மங்கள நிகழ்வுகளை நடத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண பரிவர்த்தனை செய்வது, பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டுங்க. அமாவாசை நாளில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள், இடுகாடு போன்ற பாலைவனமான இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. அமாவாசை நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதுங்க.
தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பானதாகுங்க. இது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்தும் முன்னோர்களுக்கு படையல் இட்டு படைத்தும் வழிபட்டும் அவர்களின் ஆசையை பெற வேண்டுங்க. அமாவாசை அன்று கோபப்படுவது, சண்டை போடுவது, அழிவு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லதுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது, வடை மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்து மதத்தில் அமாவாசைக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டுங்க. இந்த நாளில் நீராடுதல் மற்றும் அன்னதானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிகள் வழங்குவாங்க என்பது நம்பிக்கைங்க. இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் ஒருவர் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அதிகரிக்குங்க. 2024ஆம் ஆண்டு முதலில் வரும் அமாவாசை இந்த மார்கழி மாத அமாவாசை ஆகுங்க. அமாவாசை என்று கோபப்படுவது, சண்டை போடுவது, அழிவு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பது நல்லதுங்க. மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு, இது அனுமன் அவதரித்த திருநாளாகுங்க. தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுவது வழக்கம். இந்த நாளில் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவது, வடை மாலை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட செய்யுங்க. அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. அதோடு ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புல இருந்தும் விடுபட முடியுங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே உணவு பழக்கம் நடைமுறையில் இருக்குதுங்க. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுதுங்க. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சாஸ்திரம் கூறுதுங்க. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவதர்களின் நம்பிக்கையாக உள்ளதுங்க. அமாவாசை என்று தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்ருக்கள் காத்து நின்று கொண்டிருப்பார்களாம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை சிறந்த நாளாகுங்க. அன்று கடல், ஆறு, புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கலாங்க. திதி கொடுக்கும் நாளில் சூரிய வழிபாடு செய்வது அவசியம். இறந்தவர்களின் நாள் தேதி தெரியாதவர்களும் வருடத்தின் 12 அமாவாசை என்றும் திதி கொடுக்க முடியாதவர்களும் தை, ஆடி, மகாலய அமாவாசை தினங்கள்ல திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாங்க. இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து பித்ருக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டுங்க. இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்குங்க. அமாவாசை அன்று சமைக்கும் உணவை படையில் வைத்து நம் முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காக்கைக்கு வைத்து வருகிறோம். எனவே அந்த சாப்பாட்டில் கீரை, காய், கிழங்கு ஆகிய 3 உணவுப் பொருட்களுமே சமைக்க வேண்டும். அதில் மிகவும் முக்கியமானது வாழைக்காய் தான். ஏனெனில் முன்னோர்களின் அருளால் நம் குலமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தலைக்க வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை தவறாமல் சமைக்கிறாங்க. அமாவாசை நாளன்று காகத்திற்கு பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. அப்படி காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறது என்பது அவர்களின் நம்பிக்கை. காகம் சாப்பிடாமல் திரும்பி போனால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று அர்த்தமாம். முன்னோர்கள் இறந்த திதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணம் இதுதாங்க. பித்ரு பூஜை செய்து காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நாம் குடித்து விட்டு தான் செய்ய வேண்டும். முன்னோர்கள் இறந்த திதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க. அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் உள்ளவர்கள் உணவருந்தும் பழக்கமும் நடைமுறையில் உள்ளதுங்க. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி கிடைக்குதுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் செய்வினை கோளாறுகள் நம் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் தொல்லைகள் தீருங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க. அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். அமாவாசை தினத்தன்று காக்கைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுறாங்க. அமாவாசை தினத்தன்று தினம் வீட்டில் உணவு சமைத்து முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு வைத்துவிட்டு அனைவரும் சாப்பிடுவது நல்லதுங்க. ஈஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தால் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க.
இதுவரைக்கும் அமாவாசை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க. கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாலரும் அணியலாங்க. கருங்காலி மாலையில் அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க. இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் வெள்ளியாலான கருங்காலி மாலையும் 50 நாளான கருங்காலி மாலையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை வாங்கிக்கலாங்க.